ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சென்னை பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் காவல்துறை விசாரணைக்கு பிறகு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவரின் உறவினர்கள் காவல்துறையினர் மீது சந்தேகம் உள்ளதாக கூறி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூவிருந்தவல்லி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான முருகன் அதே பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். நீண்ட நாட்கள் ஆன போதிலும் முருகன் பணம் திருப்பி வழங்காததால் சசிகலா அவரிடம் கேட்டபோது முருகன் மற்றும் அவரது உறவினரான கார்த்திக் தன்னை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாக சசிகலா பூவிருந்தவல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணைக்காக முருகன் மற்றும் கார்த்திக்கை அழைத்த போலீசார் நாள் முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் வீட்டிற்கு வரும் வழியிலேயே முருகன் ஆட்டோவில் மயக்கம் அடைந்தார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனையில் குவிந்த முருகனின் உறவினர்கள் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உடலை உடற்கூறாய்விற்கு அனுமதிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முருகனிடம் காவல் நிலையத்தில் இருந்து அவரது உறவினரான கார்த்திக் நாள் முழுவதும் எங்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை, மேலும் பாதி பணத்தை 20 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என மிரட்டி எழுதி வாங்கினர் என கூறினார். காவல்துறையினரின் இத்தகைய மிரட்டலாலேயே மன உளைச்சலில் முருகன் உயிரிழந்திருக்கலாம் என அவர் தெரிவித்தார். தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் முருகனின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது.